ஞாயிறுதோறும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை கவிதையும் கானமும் உங்களின் இல்லம் தேடி உள்ளம் நாடி வருகிறது. இதமான இந்த இரவு வேளையில் சென்னை சிட்டி எஃப்எம்முடன் கவிதையோடு கானத்தை கேட்டு மகிழுங்கள். கேட்டதை பகிருங்கள். நேர்களை வாருங்கள். முதல் கவிதையோடு நிகழ்வுக்குள் செல்லலாம். சென்னை சிட்டி எஃப்எம் நேர்களை ஞாயிறுதோறும் இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும் கவிதையும் கானமும் நிகழ்வில் இன்றைய படைப்பாளியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியை திருமதி கு. கவிதா அவர்களின் அறிமுகத்தோடும் அவரது கவிதைகளோடும் அவர் விரும்பி கேட்ட திரை இசை கானங்களோடும் நிகழ்வை தொடரலாம். இன்றைய படைப்பாளி காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியை திருமதி கு. கவிதாவிற்கு அரசு பள்ளியில் 25ஆம் ஆண்டாகும். இடைநிலை ஆசிரியராக 10 ஆண்டுகளும் ஆங்கில பட்டதாரி ஆசிரியையாக 14 ஆண்டுகளாகவும் பணிபுரிந்து வருகிறார். மாணவர்களை ஊக்குவித்து ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க செய்வதே இவரது குறிக்கோளாகும். ஆங்கில ஆசிரியராக இருப்பினும் ஆங்கிலத்தில் மட்டுமல்லாது தமிழிலும் கவிதைகள் புனைவதை விருப்பமாக கொண்டிருக்கிறார். தமிழில் கவிச்சாரல் என்னும் கவிதை புத்தகத்தையும் ஆங்கிலத்தில் ஷேட்ஸ் ஆஃப் மை மைண்ட் எனும் கவிதை புத்தகத்தையும் இயற்றியுள்ளார். கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் எனும் ஆங்கில புலனக்குழுவில் 3 ஆண்டுகளாகவும் தமிழாலயம் எனும் தமிழ் புலனக்குழுவில் 2 ஆண்டுகளாகவும் கவிதைகளை இயற்றி வருகிறார். இவர் கவிதைகளில் சில ஜெர்மன் வானொலி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் மூலமாக IWR புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நடத்திய உலக சாதனை நிகழ்வில் பங்கு கொண்டு சான்றிதழ் பெற்றுள்ளார். சென்னையில் தனியார் பள்ளியில் இயற்பியல் ஆசிரியராக பணிபுரியும் இவரது மூத்த மகனும் ஒரு கவிஞர் ஆவார். இவர் ஆங்கிலத்தில் இயற்றிய எஃபிமெண்டல் ஆர்டிகுலேஷன்ஸ் என்னும் அந்த கவிதை புத்தகமும் IWR சாதனை நிகழ்வில் இடம்பெற்றுள்ளது. இவரின் இந்த குறிப்புகளோடு அவரின் முதல் கவிதை விடியலின் எழுச்சி என்ற தலைப்பில் விடியலின் பணியில் கூடியதோர் சுகம், இதயந்தனில் சூரிய கதிர்கள் மீட்டுமோர் ஆனந்த ராகம், பார்க்கும் இடமெங்கும் பன்னீர் பூக்களின் வாசங்கள், ஒன்றையொன்று மிஞ்சும் பறவைகளின் கானங்கள், வீட்டின் முற்றத்திலே இயற்கையை ரசிக்கையிலே தேநீரின் சுவை நம் நாவிலே, இவ்வின்பத்திற்கு ஈடு இணை எங்கேயும் இல்லை, அன்பென்னும் ஊற்று பாய்ந்தோடும் விடியற் காலையிலே, தேனீக்களும் நடனமாடும் காலையின் மகிழ்வே, கனவுகள் மெய்படும் கண்மலர் பூக்கையிலே என்கிறார். அதிகாலை விடியலின் காட்சிகளை கவிதையின் மூலம் காட்சிப்படுத்தியுள்ளார். பனியின் சுகம், சூரிய கதிர் மீட்டும் ஆனந்த ராகம், பன்னீர் பூக்களின் அந்த வாசம், பறவைகளின் கானங்கள், தேநீரின் சுவை, இவற்றோடு உதித்த இந்த விடியலின் எழுச்சி சிறந்த அழகுணர்ச்சியோடு கூடிய ஒரு கவிதை. இந்த கவிதையோடு அவர் விரும்பி கேட்ட ஒரு விருப்ப பாடலையும் கேட்டுவிட்டு தொடர்வோம். கானமும் நிகழ்வில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியை திருமதி கு. கவிதா அவர்களின் கவிதைகளோடு நிகழ்வை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்வில் உங்களுடன் நான் தேனியிலிருந்து கவித்துளி குமார். இன்றைய படைப்பாளி ஆசிரியை கு. கவிதா அவர்களின் அடுத்த படைப்பு என் அம்மா. நாம் அணுவாய் இருந்தது முதல். அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சென்னை சிட்டி எஃப்எம் வழங்கும் கவிதையும் கானமும் நிகழ்வு. சிங்க பெண்களுக்கான சிங்க பெண்ணே பாடலை கேட்டுக்கொண்டோம். இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்வில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியை கு. கவிதா அவர்களின் படைப்புகளோடு நிகழ்வை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் அவரின் இறுதி படைப்பாக பொங்கும் பூங்குழல் என்கிற தலைப்பில் ஒரு கவிதை. பூங்குழல் பொங்க மகளும் ஆனந்தம் பெருகும்
உயிர்களின் நெஞ்சத்தில் ஈரமழை பொழியும். வயல்வெளியில் நெல்மணிகளால் பொன்னென மின்னும். நீலவானமே பூம்பொருளுதலுக்கான ஆரம்பமாகும். பூம்பொருள் கரைகளை தழுவி அசைந்தாடும். நாணல் நாணம் கொண்டு தலை குனியும். பாறைகள் கைகோர்த்து உடன் செல்லும். வானவில் விண்ணில் வண்ண கோலமிடும். என் எண்ணங்களோ பூம்பொழில் ஒன்றையே வர்ணிக்கும் என்கிற அழகிய படைப்பு. வானின் மழை துளி மண்ணின் உயிர் துளி என்பார்கள். மழையின் ஒவ்வொரு சொட்டும் மண்ணை முத்தமிடுகிறது. அது அனைத்து உயிர்களுக்குமான ஒரு தாய்ப்பாலாக அமைகிறது. இன்றைய படைப்பாளி ஆசிரியை காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த கு. கவிதா அவர்கள். கால் நூற்றாண்டுக்கு மேல் ஆசிரியர் பணி. மாணவர்களை ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்த ஒழுங்கச் செய்யும் ஒரு ஆசிரியை. ஆங்கில ஆசிரியராய் இருந்தும் தமிழ் மேல் தீரா காதல் கொண்டு கவிதைகளை இயற்றி வருபவர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் கவிதை நூல்களை வெளியிட்டுள்ளவர். கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் உள்ளிட்ட பல தமிழ் புலன குழுக்களில் படைப்புகளை எழுதி வருபவர். கல்வி, இலக்கியம், சமூக பணிகளில் தொடர்ந்து வெற்றி பெறவும், சிறந்த ஆசிரியராக சிறந்த மாணவர்களை உருவாக்கவும் சென்னை சிட்டி எஃப்எம் அவரை வாழ்த்தி வரவேற்கிறது. இன்றைய படைப்பாளி ஆசிரியை கு. கவிதா அவர்களை அறிமுகப்படுத்திய கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் புலனக்குழுவின் நிறுவனர் பிருந்தா மேடம் அவர்களுக்கும், தொடர்ந்து இந்த நிகழ்வில் பங்கேற்கும் படைப்பாளிகளுக்கு பாராட்டு சான்றிதழை, பங்கேற்பு சான்றிதழை தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியை காயத்ரி அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த ஆசிரியை கு. கவிதா அவர்களின் மாணவ செல்வங்களுக்கும், உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும், இந்நிகழ்வை இணைய வழியை கேட்டு கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் சென்னை சிட்டி வாயிலாக நன்றியும் அன்பும். வரும் வாரம் மற்றும் ஒரு படைப்பாளியின் கவிதைகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. சென்னை சிட்டி எஃப்எம் நேயர்களுக்கு என்னுடைய தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதையும் கானமும் என்னும் இந்நிகழ்ச்சி நாம் அனைவரும் கேட்டு மகிழும் நிகழ்ச்சியாகும். இதில் என் கவிதைகளும் எனக்கு பிடித்த கானங்களும் இடம்பெறுவது மிக்க மகிழ்ச்சியையும் என்னால் மறக்க முடியாத நிகழ்வாகவும் அமைந்துள்ளது. இதற்கான முக்கிய காரணமாக இருந்த கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் குழுவை உருவாக்கி செம்மையாக நடத்தி வரும் ஆசிரியர் திருமதி பிருந்தா அவர்களுக்கும், இந்நல்வாய்ப்பை வழங்கி இந்நிகழ்வை தனது சிறப்பான வர்ணனையினால் அலங்கரிக்கும் திரு கவிதலி குமார் அவர்களுக்கும், என்னை எப்போதும் ஊக்குவிக்கும் என் குடும்பத்தினர், பள்ளி ஆசிரியர்கள், தோழமைகள் மற்றும் இந்நிகழ்ச்சியை கேட்கும் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இடம்பெற்றுள்ள என் கவிதைகளும் என் மனம் கவர் பாடல்களும் நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும் என நான் நம்புகிறேன். மீண்டும் என் நன்றிகளும் வணக்கங்களும். சென்னை சிட்டி எஃப்எம் நேயர்களே, இதுவரை கவிதையோடு கானத்தை கேட்டு மகிழ்ந்தீர்கள். வரும் ஞாயிறு இரவு 7 மணிக்கு உங்களை கவிதையோடும் கானத்தோடும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது தேனியிலிருந்து கவித்துளி குமார். இந்த இரவு இனிய இரவாக அமையட்டும். நன்றி.